இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கசின்ஸோ இல்ல ஃபேமிலி வாட் எவர் அந்த டைம்ல நீங்க அம்மா கூட பேசல, பட் ஸ்டில் வேற யாராவது வந்து ஏன்டி இவ்ளோ கஷ்டத்துல நீ இந்த குழந்தைய வச்சிருக்கணும், இந்த குழந்தையே வேண்டாம், அந்த மாதிரிலாம் யாராவது உங்களுக்கு வந்து டாக்ஸிக்கான அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா? இல்ல அந்த அப்படி மாதிரிலாம் யாருமே யாருமே கொடுக்கல. எல்லாருமே எங்களை எல்லாமே சப்போர்ட்டிவ். சப்போர்ட் தான் பண்ணாங்க. எங்களுடைய டஃப் டைம்ங்கிறது வந்து ஃபினான்ஷியலாக அன்றைக்கி நானும் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இவ கூட பேசுகிறதுக்கும் இவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறதுக்கும் அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக பெற்றெடுக்கிறதுக்கு இவங்க அம்மாவை தவிர குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு காலகட்டங்களில் அம்மாவும் வந்து இவளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கூட வச்சு தான் வந்து டெலிவரியே நடந்துச்சு. அவங்க பெரிய மாஸ் சப்போர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது ஒரு கில்ட் ஃபீல் வந்துருச்சு. நம்ம வந்து இவனை ஒத்துக்கலை, ஆனாலும் அவன் வந்து நம்ம குழந்தைய வந்து கண்ணுங்கிறதும் பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு ஒரு 5 months வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது அம்மா கூட இல்லை, இருக்கும்ல எல்லா பொண்ணுக்கும் கூட இல்லை அப்படின்ட்டு.